நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிளாத் ஓப்பன் பண்ணி கீழே வந்து நம்மளுக்கு இன்னர் ரிங் இருக்கும். இந்த இன்னர் ரிங்குக்கு மேலே இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி அவுட்டர் ரிங் இருக்கும். இந்த ரிங்கை வந்து இப்படி போட்டு நம்ம இப்படி அழுத்திட்டுருக்கோம்னா, இப்போ வந்து நான் 2 கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன் ரெண்டுமே நான் ஒரே கலர் எடுக்கலைன்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்போவுமே 2 கலரும் ஒரே மாதிரி தான் எடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு த்ரெட்டு வந்திருக்கு, இன்னொரு த்ரெட்டு வருதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து 2 கலராக எடுத்திருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த த்ரெட்டு நம்ம எடுக்கலை அப்படின்றது வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்காக நான் 2 த்ரெட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் இது கிளாஸ் போடுறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி நார்மல் அயன் நீடில் நான் வந்து த்ரெட்டு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நூல்லேருந்து ரெண்டு நூல்லேருந்து இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 1 2 3 4 இப்படி 4 வாட்டி சுற்றிட்டு இப்படி போட்டு ஒரு முடிச்சு நம்ம போட்டு இப்படி நார்மலாக கை நூலெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இப்படி இவ்வளோ பெரிய முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நூல் கண்டை நம்ம வந்து ரிங்குக்கு கீழே வச்சுக்கணும். தரையில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட இந்த 3 விரல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கீழே வந்து ஹோல்டு பண்ணி நூலை பிடிப்போம். ஸோ இந்த மோதிர விரல்லையும் இந்த கட்டை விரலையும் 2ஐயும் சேர்த்து இங்கே இப்படி பிடிக்கணும். இங்கே பிடிச்சதுக்கப்புறமா இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட ஆள்காட்டி விரலை வந்து இப்படி இங்கேருந்து இப்படி கீழேருந்து மேலாக்க இப்படி போட்டுக்கணும். திருப்பியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த கட்டை விரலையும் நடு விரலையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த த்ரெட்டை வந்து கீழேருந்து இப்படி மேலே வந்து ஆள்காட்டி விரலை போட்டுட்டு நம்ம கீழே வந்து இதை வச்சுக்கணும். இப்போது இந்த ஃப்ரேமுக்கு கீழே நம்ம வச்சுக்கணும். இப்போது நீடில் பார்த்திங்கன்னா, நீடில் எடுத்துக்கிட்டேன்னா இந்த இடத்துல நான் லைன் போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி இங்கே நான் வந்து கீழே குத்திக்கிறேன். குத்திட்டு எப்படி நூல் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம வந்து பிடிச்சிருக்கோம்ல, இந்த மேலே ஆள்காட்டி விரல் மேலே சுற்றி இருக்கும் பார்த்திங்களா, இந்த த்ரெட்டை நம்மளோட நீடிலோட நுனி இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு இப்படி மேலே தூக்கணும். இப்போ கிளாத்துக்கு கீழே இது நான் இருக்குது, இமேஜின் பண்ணிக்கோங்க. கீழே இப்படி இருக்குது, நம்ம நீடில் வந்து இப்படி குத்திடுறோம். குத்துனதுக்கப்புறமா கீழே உள்ள நீடிலில் இப்படி மாட்டி இப்படி நம்ம மேலே தூக்கணும். ஓகேவா? இப்போது நான் நீடில் இந்த இடத்துல குத்தி எடுக்கிறேன். குத்திட்டு கீழே மாட்டி நான் இப்படி இழுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு இழுக்கும்போது 2 த்ரெட்டும் நம்மளுக்கு வந்து மேலே கிடைக்கும். இப்போ இந்த த்ரெட்டை நான் சேம் என்ன பண்ணுறேன்னா, கீழே இருக்க த்ரெட்டை நான் பிடிச்சி இழுக்கும்போது இந்த லூப் வந்து நம்மளுக்கு சின்னதாகும். இதே நான் மேலே இழுக்கிறேன்னா எனக்கு இந்த மாதிரி பெருசாகும், கீழே இழுத்தா சின்னதாகும். ஸோ நான் ஒரு மீடியம் சைஸ் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நூலுக்கு நடுவில் வந்து 2 நூலுக்கும் நடுவில் நான் நீடில் இந்த மாதிரி ஓகேவா இப்படி உள்ளார விட்டு நேராக கரெக்டாக இந்த மாதிரி நேராக இருக்கணும் நம்மளுக்கு நீடில். அந்த நீடில் வந்து எனக்கு ரேப்பிங் பிரிஞ்சதுனால நான் இதை எடுத்துட்டேன். அப்படியே இது கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி லூப்பை வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த 2 லூப்புக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி நீடில் விட்டு இப்போ நம்ம கீழே குத்தணும். குத்திட்டு நீடிலுக்கு இப்படி சுற்றணும். நீடிலில் வந்து நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இப்படி சுற்றணும். நீடிலில் சுற்றி மேலே ரொட்டேட் பண்ணி இழுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சுற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த 2 நீடில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 த்ரெட்டை வச்சுட்டு இப்போ இதுதான் வந்து இப்படி கீழாக்கில் நம்மளுக்கு இருக்கும். நீடில் வந்து மேலேருந்து இப்படி குத்துவோம். குத்திட்டு இப்படி எடுக்கிறோம் இல்லையா, எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு இப்படி சுற்றணும்.
இதுதான் கீழே உள்ளதுன்னா இப்படி இந்த மாதிரி இப்படி ஒரு இது வந்து நம்ம சுற்றணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று சுற்றி நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ கண்டினியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 லூப்புக்கு நடுவில் விட்டுட்டு குத்தி கீழே சுற்றி இப்படி மேலே ஒரு ரொட்டேட், அதாவது ரைட்டில் ஒரு ரொட்டேட், லெஃப்டில் ஒரு ரொட்டேட் பண்ணி முன்னாடி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்த லூப் கிடைக்கும். திருப்பி இப்படி குத்திட்டு கீழே ஒரு சுற்றிட்டு இப்படி மேலே எடுக்கும்போது டைட்டாக பிடிச்சிட்டு லெஃப்ட்டு ரைட்டு இப்படி சுற்றிட்டு இங்கே வரணும். இதே ரிப்பீட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ எண்டு நாட் நாம் போடும்போது உங்களுக்கு பேசிக் ஸ்டேஜில் வந்து இப்போ கடைசியாக எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த லூப்பை ஒரு ட்விஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த 2 லூப்புக்கும் நடுவில் விட்டு முன்னாடி போட்ட செயின் இருக்குது பார்த்திங்களா, இந்த செயினை இப்படி பிடிச்சிட்டு இதையே கீழே இழுத்திங்கன்னா இப்படி கீழே இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முடிச்சு கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் முடிச்சு. ஓகேங்களா? இது இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து இமேஜ் ஃபோட்டோவாக இந்த நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க்கு வந்து போட்டுட்டு இதை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேம் வந்துட்டு செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இது வந்து செயின் ஸ்டிச் டே 1 ஃபஸ்ட்டு கிளாஸ்.